ரன்னிங் போனால் வெயிட் லாஸ் ஆயிரும்னு எவன்டா சொன்னது? ரன்னிங் போனால் வெயிட் லாஸ்லாம் ஆகாது. ரன்னிங் ஏன் போகணும் அப்படின்றதுக்கு சில காரணம்லாம் சொல்கிறேன் நான். 2008 2010 இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துப்பாங்க. எங்கள் வீட்லேயும் என்னை கொண்டு போய் அப்படி தான் சேர்த்து விட்டாங்க. ஏன் சேர்த்தாங்க, எதுக்கு சேர்த்தாங்க அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னேன் அவன் சேர்த்தேன்னு சொல்லி ஒரு பதட்டத்தில் எல்லாரும் சேர்றாங்க, நம்ம மட்டும் வேறு ஏதாச்சும் முடிவு கொடுத்தா தப்பாயிரும் அப்படின்ட்டு அதே தான் பண்ணுறது. அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி ஃபிட்னஸை பொறுத்தவரையும் மசில் பில்டிங் இருக்குது. எல்லாரும் போய் ஒரே விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டென்ட்டும் ஒரே விஷயத்தை தான் துவச்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணும், கார்போஹைட்ரேட் கட் பண்ணணும், சுகரை கட் பண்ணணும். இதை கட் பண்ணோம் அப்படின்னா கட் ஆகிட்டு இப்போ ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்து கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கூட எடுத்து ஏன்னா க்ளீனாக சாப்பிட்டோம், சுகரை கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அது பல்க்கு. இதை எப்படி சுற்றி எல்லாரும் ஒரே விஷயத்தை இந்த ஒரு 2-3 வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ இதுக்குள்ளேயே தான் இருக்கும். இப்போ வெள்ளைக்காரங்களாம் வந்து ஒரு காலத்தில் வந்து பாடி பில்டிங் பண்ணேன் அப்படின்னா அதெல்லாம் தாண்டி வெளியில் வந்து இப்போ வந்து மராத்தானாக இருக்கட்டும், அயன்மேனாக இருக்கட்டும், ஸ்பாட்டத்லானாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டால் அவங்களாம் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் காட்டுறேன், இவர் வந்து 122 கிலோமீட்டர் ஓடுறாரு, அது போக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறாரு, அவருக்கும் 6 பேக்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஆள்லாம் வந்து ஓடவும் செஞ்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுற ஆளுக்கு வந்து மெட்டபாலிசம் என்ன தான் சாப்பிட்டாலும் செட் ஆயிரும். நம்ம வந்து ஃபோக்கஸாக எல்லா நாளும் இருக்க முடியாது. 6 மாதம் 1 வருஷம் நம்ம வேணால் ஃபோக்கஸாக இருக்கலாம். ஃபுல்லாமே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாமே வந்து எல்லா நேரமும் நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இப்படி தான் இருக்கேன்னு இருக்க முடியாது. இப்போ ட்ராவல்லாம் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே பழகிக்கணும். அதே சமயத்தில் நம்ம உடம்பும் நம்ம நினச்ச ஃப்ரேமில் அப்படியே இருக்கணும் அப்படின்னா மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ், அதாவது ரன்னிங் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி பண்ண நமக்கு வந்து உடம்பு அப்படியே செட் ஆயிரும். நம்ம எல்லாமே சாப்பிடலாம், மெட்டபாலிசமும் செட் ஆயிரும். எல்லாத்துக்குமே இந்த ஒலிம்பியா பாடி பில்டர் மாதிரி உடம்பு வேணும்னு ஆசைப்படுவோம். நம்ம எல்லாத்துக்கும் வந்து நீட்டாக ஒரு பார்க்க பைசப்ஸ் இருக்கணும், செஸ்ட்டு நல்லா இருக்கணும், 6 பேக் இருக்கணும், ஆப்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லோரும் ஆசைப்படுறது. ஏன்னா ஒரே விஷயத்தை பண்ணி அதுக்குள்ளேயே சுற்றி வராதிங்க. ரன்னிங்கும் பண்ணுங்கள். ஏன்னா மசில் பில்டிங்கில் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு.